கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இன்றைக்கு ஒன்று வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்னொன்று மாதத்தின் முதல் நாள். இது 9வது மாதம். கடந்த 8 மாதத்தை கர்த்தர் நமக்கு கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் நம்ம நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனாகிய கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல மாதத்திற்காக ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேத பகுதிக்கு நேராக கடந்து போகலாம். 2 நாளாகம புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். எடுத்தவங்க 20வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய யுத்தத்தை பார்க்கிறோம். கவனிங்க, வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பெரிய யுத்தம் போல தான் இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு படிக்கிற காலகட்டம் பாடு மாதிரி தெரியும். வளர்ந்தவர்களுக்கு ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, நிறைய பேர் இதை முடிச்சுட்டா போதும். சில பேர் என்ன நினைப்பாங்க, திருமணம் செய்து வச்சா போதும். வாலிபர்களுக்கு என்ன தோணும், ஒரு கல்யாணம் ஆயிட்டா போதும், அதுக்கு பிறகுதான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. பெற்றோர் கூட திருமணத்தை செய்து வைத்துட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பிரசவத்தை பார்த்துட்டா போதும். இப்படி படிப்படியா பாடுகள் தொடர்ந்து வாழ்க்கையில பல லட்சியங்கள் இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை அநேகருக்கு சில யுத்தங்களை போல தெரிகிறது. இந்த யுத்தங்கள் வேதத்தில் எதிரிகளால யுத்தம் வந்தது அல்லது பிசாசினால யுத்தம் வந்தது. இந்த யுத்தங்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள் எப்படி யெகோவா தேவனுடைய நாமத்தினால் அன்னைக்கு இருந்த தேவ பிள்ளைகள் எப்படி ஜெயம் பெற்றார்களோ அதை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து மூலமாய் நமக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டபடினாலே இந்த யுத்தத்தை நம்ம எப்படி எல்லாம் நடத்தணுங்கிறத குறித்து நீங்க கொஞ்சம் கவனிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் நல்லவர். இந்த யுத்தத்தை எப்படி எல்லாம் நடப்பிக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கை வழி, அதாவது இந்த வாழ்க்கையை நடத்துகிறோம் பார்த்தீங்களா. நான் இடையில பாருங்க, ஒரு நாள் ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது ஒரு வயதானவர் சொல்கிறாரு, அந்த சின்ன பையன் சொல்கிறான், அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவங்க தாத்தா தான் வளர்க்குறாங்க. அவங்க தாத்தா தான் வளர்க்கும் பொழுது அந்த தாத்தா சொல்கிறார், எப்படியாவது இவனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டா நான் தாராளமாக கண்ணை மூடிடுவேன் அப்படின்னு. அந்த பையன் சொல்கிறான், அவங்க தாத்தாக்கு 90 வயசா என்னவோ சொல்கிறான், அவருக்கு இன்னும் கொஞ்ச நாளாக ஏதாவது ஆயிட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னு இந்த பையன் அழறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கையில் அநேகர் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறாங்க. அவங்களுடைய லட்சியம் எப்படியாகிலும் இவனை வளர்த்துடணும். நிறைய பேருடைய எண்ணம் அப்படிதான் இருக்கு, எப்படியாவது பிள்ளைங்க நல்லா வளர்றத பார்க்கணும், அந்த பிள்ளை ஒரு செட்டில்ட் ஆகிறத பார்க்கணும். நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வு வந்துட்டா நான் சந்தோஷமா கண்ணை மூடிடுவேன், இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா வேதத்தை படிக்கிற நாம எப்படி சொல்லணும்னு சொன்னா, ஒருவேளை உங்களுக்கு அது போல ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்க, இவங்களுக்கு மட்டும் ஒரு குழந்தை கிடைச்சிட்டா சந்தோஷமா கண்ணை மூடிடுவேன்னு சொல்லாம நீங்க எப்படி சொல்லணும், மாத்தி சொல்லுங்க, எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்துட்டா சந்தோஷமா கண்குளிர பார்த்து பார்த்து கர்த்தரை துதிப்பேன், அப்படி சொல்லுங்க. நாம அவங்களுடைய சுக வாழ்வை, வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம். பிள்ளைங்க நல்லா வளரணும், அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும், நிறைய லட்சியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இது மட்டும் நடந்துட்டா அப்படின்னு யோசிச்சா அதனோடு இதையும் மாற்றி யோசிங்க. அது மட்டும் நடந்துட்டா இன்னும் சந்தோஷமா அதை பார்த்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். சீக்கிரம் சாகணும்னு விரும்பாதீங்க. சாகணும்னு விரும்புறது நமக்கு நோக்கம் இல்லை. ஏன்னா நம்ம வாழணுங்கிறதுக்காக தான் கிறிஸ்து தன்னையே அவர் ஆண்டவர் என்ன செய்தார், நமக்காக அவரை நமக்கு கொடுத்தார், வாழ்வழிக்கிறதற்காக. அழிக்க நினைக்கிறவன் பிசாசு. அதனால தான் வேதம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க, ஏழைகள் எல்லாம் பாருங்க சீக்கிரம் சாகணும்னு நினைப்பாங்க. பணக்காரன் எல்லாம் பாருங்க அவன் சாகவே கூடாதுன்னு நினைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கவனிங்க, அவனை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தேவனுக்காக வாழணும், சுவிசேஷத்திற்காக வாழணும், இன்னும் ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த வாழணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுங்க. தேவனாகிய கர்த்தர் நல்லவர். இங்க கவனிக்கிறோம், வேதத்துல படிக்கிறோம், இந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தம். யோசேபாத் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறான். அப்படி வழி நடத்தப்படும் பொழுது 2 நாளாகம புத்தகத்துல படிக்கிறோம், ஒரு பெரிய யுத்தம் எழும்பி வருது. யாரெல்லாம் இந்த யுத்தத்துல வராங்கன்னு சொன்னா, அம்மோன் புத்திரரும் மோவாப் தேசத்தாரும்
இன்னும் மலைப்புறத்தில் இருக்கிற அநேகர் திரளான ஜனங்க எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு எழும்பி வராங்க. அப்படி யுத்தத்துக்கு எழும்பி வரும் பொழுது யோசேபாத் செய்த ஒரு காரியம், உங்களுக்கு கூட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இருக்கலாம். அந்த போராட்டங்கள் வரும் பொழுது நாம என்ன செய்யணும்? இந்த 9வது மாதத்தில் உங்களுடைய பலவிதமான பாடுகளுக்கு ஒரு தீர்வை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல யுத்தம் பெருகி வருகிறது, யுத்தம் எழும்பி வருகிறது. இப்படி திரளான மக்கள் எழும்பின உடனே இத்தனை பேருக்கு எதிராக நாம் என்ன செய்வது? யாரெல்லாம் வராங்கன்னு சொன்னா அம்மோன் புத்திரரும் மோவாப் தேசத்தாரும் சேயீர் மலை தேசத்தாரும், இந்த ஒரு திரள் கூட்டம் இவங்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு எழும்பி வராங்க. அப்ப யோசேபாத் செய்யறான், நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரிந்த ஒரே ஒரு வழி தேவனுடைய சமூகத்துக்கு ஓடுவது. இங்க என்ன செய்யறான் யோசேபாத்? தேவ சமூகத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நமக்கு உபவாசத்தை நியமிக்கிறான். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுனால 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்களும் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாயாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலேயும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க? கர்த்தரை தேடுறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம், ஒரு தேவை, உங்களுக்கு பெரிய ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவை உங்களுக்கு சந்திக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி, உபவாசத்தோடு போய் தேவ சமூகத்தில் உட்காருங்க. குடும்பமா உட்காருங்க, தனித்தனியா கூட உட்காருங்க. நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது அந்த உபவாச ஜெபத்தோடு சேர்த்து விசுவாச அறிக்கையும் சேர்த்து கொள்ளுங்க. அந்த அறிக்கை என்ன செய்கிறது? ஏன் உபவாசம் இருக்கணும்? யுத்தத்துக்கு போறவங்க நல்லா சாப்பிட்டுட்டு தானே யுத்தத்துக்கு போகணும். நல்லா சாப்பிட்டா தானே எதிரியை மேற்கொள்ள முடியும். அப்படி சொன்னா எதிரியை மேற்கொள்வதற்கு நாம மேற்கொள்ள முடியாது. நாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆவியில பலன் அடைந்தா மாம்சத்தில் அந்த பலன் அதனுடைய விளைவை நாம பார்க்கலாம். தேவ சமூகத்தில் காத்திருந்தா கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதத்தை அந்நிய கண்கள் எல்லாம் நம்முடைய சொந்த கண்களே அதை காணும். இங்க கவனிங்க. இந்த மனுஷன் என்ன செய்யறான்? உபவாசத்தை கூர்விக்கிறான். எல்லாரும் ஒன்று கூடுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. அந்த உபவாசம் இருக்கும் பொழுது 9வது வசனத்தை படி, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முற்பிதாக்கள் சொல்லி இருந்தார்கள். நமக்கு நாம் கையில் வைத்திருக்கிற வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆபத்து காலத்தில் கர்த்தரை தேடினா அவர் நமக்கு உதவி செய்வார் என்றபடி நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்தீர்களே ஆனால் அந்த அற்புதத்தை பார்க்கலாம். இங்க வசனம் சொல்லுது பாருங்க. யூதேயா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகள், 13வது வசனத்தை படிக்கிறேன் நான். யூதேயா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்ஜாதிகளும் அவர்களுடைய குமாரரோடு கூட கர்த்தருக்கு முன்பாக குடும்பமாய் பால் குடிக்கிற குழந்தையா இருந்தா கூட சரி கொண்டு வந்து தேவ சமூகத்துல ஜெபத்துல உட்கார்ந்துடும். ஒரு சிலர் நம்முடைய சபையில கூட நிறைய இடத்துல சாட்சியா சொல்லலாம். சின்ன குழந்தைய தூக்கிட்டு சபைக்கு என்ன செய்திருவாங்க? ஓடி வந்துடுவாங்க. ஒரு சிலர் ஏங்க வரலன்னா குழந்தைய தூக்கிட்டு வர்றது குழந்தைய சாக்கு சொல்றாங்க. அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, சின்ன குழந்தை. இங்க பைபிளை சொல்லுது பாருங்க. உபவாச கூட்டத்தில் யாரெல்லாம் வந்தாங்க? புருஷன்மார், ஸ்திரீமார், பால் உண்ணுகிற குழந்தைகள் எல்லாருமே வந்து தேவ சமூகத்தில் என்ன செய்தாங்க? காத்திருந்தாங்க. வேதம் சொல்லுது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது பலன் உண்டாகும் பாருங்க. இந்த இடத்துல எல்லாரும் இப்படி உபவாசம் இருக்கிறாங்க, எல்லாரும் இப்படி ஜெபம் பண்றாங்க. அப்படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது நடக்கிறது என்ன? நீங்க உங்க குடும்பத்தில் அப்படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களில் ஒருவருக்கு, யாருக்காக வேணா இருக்கலாம். இந்த இடத்துல யோசேபாத்து தான் ராஜா. ஆனா பாருங்க, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு யுத்த வீரனோடு கர்த்தர் இடைப்படுகிறார். நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்துல இருங்க ஒரு நிமிஷம், 14ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது சபை நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல். இந்த யகாசியேல் யாருன்னு சொன்னா அவன் ஒரு யுத்த வீரன்.
நல்ல கவனிங்க, எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க. எல்லாரும் உபவாசம் இருக்கும் பொழுது இந்த யகாசியல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவன் எழும்பி சொல்றான். அவன் சொல்றது அடுத்த வசனத்துல படிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான, எல்லாரும் சொல்லுங்க, அந்த ஏராளமான, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏராளமான பிரச்சனைக்கு பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுது ஏராளமான அந்த கூட்டத்துக்கு பயப்பட வேண்டாம். எதிரி ஏராளமா எழும்புறானா, கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவா எதிரிகள் எழும்புகிறார்களோ அவ்வளவாய் நமக்கு ஒரு பெரிய பந்தி பெருக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது சத்துருக்கள் பெருகுகிறத குறித்து யோசிக்கவே வேண்டாம். தாவீது கூட சொல்றான், என் சத்துருக்கள் என் தலை மயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்றான். ஒருவேளை சத்துருக்கள் எழுமட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பிரச்சனை, போராட்டம், பாடு எங்கெல்லாம் துவங்குதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய காரியங்களை கொஞ்சம் தியானிச்சுட்டு வரலாம். கர்த்தர் நல்லவர் பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த இடத்துல இந்த யோசேபாத்தும் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் செய்தது கர்த்தரை தேடுகிறதற்கு உபவாசத்தை கூறுவித்தாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன செய்தாங்க, விசுவாச அறிக்கை செய்தாங்க. மனைவி, பிள்ளைங்க, குழந்தை, புருஷர் எல்லாருமா 13ஆம் வசனத்துல பார்த்தோம், எல்லாருமா போய் தேவ சமூகத்துல உபவாசத்தோடு உட்கார்ந்தாங்க. ஏன்னு சொன்னா சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டி கூட என்ன செய்யலாம், பட்டினி கிடக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிறார்கள். பாருங்க, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கும் நிறைய கிறிஸ்தவங்க சாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா நிறைய சாக்கு போக்குகளை சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்களும் தான், நம்ம ஊரில் தான் இப்படியெல்லாம் இருக்குது. ஏன் வரலன்னா தண்ணி வந்துருச்சு, ஏன் வரலன்னா சொந்தக்காரர் வந்துட்டாங்க. ஆனால் கவனிங்க, நீங்கள் ஒரு நல்ல விசுவாசி இருந்தால் சொந்தக்காரர் வந்துட்டாங்கன்னா அவங்களையும் சேர்த்து என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும். தேவனாகிய கர்த்தர் நல்லவர். இங்க சொல்லுது பாருங்க, இந்த ஜனங்க என்ன செய்தாங்க, உபவாசத்தை கூறிவித்து விசுவாச அறிக்கைகளை சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா பாடி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உபவாச கூட்டங்களை வீட்டில் வச்சுட்டு உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டா நல்லா பாடுங்க, துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை அறிக்கை பண்ணுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எடுத்து பேசுங்க. நடக்கிறது சொல்லுது. சங்கீதங்களுடைய புத்தகம் 1வது சங்கீதம் கூட போய் படிச்சு பாருங்க. சங்கீதம் 1ல் 2-3 படிங்க. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் அதனுடைய 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அந்த துன்மார்க்கனிடத்தில் போய் ஆலோசனை கேட்காம, ஆலோசனை போய் உலகத்தங்கிட்ட ஆலோசனை கேசினா உலக பிரகாரமான ஆலோசனை சொல்லுவாங்க. ஆகையினால் அவங்க கிட்டத்துல நாம் ஆலோசனை கேட்காம, ஏன்னா அவன் பிழையான மனுஷன், பிழையான ஆலோசனைகளை நமக்கு கொடுப்பான். அது எங்காவது ஒரு பிரச்சனையில போய் தான் முடியும். ஆகையினால வேதம் சொல்லுது, பாடு வருதா, பிரச்சனை வருதா, உபவாசம் இருங்க, தேவ சமூகத்தில் இருங்க, குடும்பமா இருங்க, விசேஷமா ஒரு நாளை ஒதுக்குங்க. ஒதுக்கி தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, இப்ப பாருங்க 2ஆம் வசனத்தை படிங்க. சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். கவனிங்களேன், இந்த தேவ மனுஷன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் வசதியில் குறைவாக இருந்தாலும், படிப்பில் குறைவாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் வேதம் சொல்லுது, எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 4-5, 1 யோவான் 5வது அதிகாரம் 4-5 வசனத்தை படிக்கும் பொழுது அது என்ன சொல்லுது, தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கணும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப கவனிங்க, நாம் தேவனால் பிறந்தவர்களா இருக்கிறபடியால் தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் ராஜாக்களும் இந்த பகுதியில் இருக்கிறவங்க ராஜாத்திங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது, ராஜாவாக ராஜாத்தியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ ஒரு ராஜாவுக்கும் ஒரு ராணிக்கும் உங்க வாழ்க்கையில சபைக்கு வரும் பொழுதெல்லாம் ஒரு முடிவு எடுத்துக்குங்க. சபைக்கு வரும் பொழுது இன்னைக்கு உலகத்துல நிறைய பார்க்கிறோம். ஒரு நாள் ஒருத்தர் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் பேசுறதும் ஏடா கூடமா இருக்கு. அவனுடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிழிஞ்சு போய், நீங்கள் கூட நிறைய பார்த்துருக்கலாம், ஃபேண்ட்டெல்லாம் கிழிஞ்சு போய் அதை ஒரு ட்ரெஸ்ஸுன்னு போட்டுட்டு வந்து ஆராதனை அப்படியே கண்ணை மூடி ஆராதிக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான்
இந்த ஜனங்களை எல்லாம் ரட்சிக்கணும். இன்னைக்கு ஒரு கூட்டமே சபையை வஞ்சிக்கிறதான ஒரு நிலைக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். துணிகரமாக சபையில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, சினிமா பாட்டுகளும் வேடிக்கையும் பரியாசமும் களியாட்டும் இந்த மாதிரிலாம் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கவனிப்போம், அவங்களெல்லாம் பார்க்காதீங்க. நாம் பார்க்க வேண்டியது ராஜாக்களை பாருங்க. ஒரு ராஜா, இப்போ நீங்கள்லாம் யாருங்க? ராஜாத்தி ராஜாக்கள். அப்படியே கொஞ்சம் ராஜாவும் ராஜாக்களும் நீங்கள் யாருன்னு கேட்டால் வாயை அமைதியாக வச்சிருக்க மாட்டாங்க, வாயை திறந்து பேசுவாங்க. நல்லா பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ராஜா ஆலயத்துக்கு போனோம்னா எப்படி வருவான்? எப்படி வருவான்? நல்ல உடைய உடுத்தி, கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் ராஜா என்ன செய்ய மாட்டான், போட மாட்டான். இந்த மாதிரி கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் நிறைய பிள்ளைகள், நிறைய பேருக்கு அப்படியெல்லாம் ஃபேஷன் ஆகிடுச்சு. இங்கே காற்று வாங்குற மாதிரி, அங்கங்கே காற்று வாங்குற மாதிரி எல்லாம் ட்ரெஸ் இருக்குது. இந்த சபைக்குள்ள அதெல்லாம் உள்ள அலௌடே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிப்போம், வேதம் சொல்லுகிறத கொஞ்சம் கவனிங்க. நாம் ஒரு ராஜாக்களை போல, இந்த ராஜாக்கள் சொன்னால் ஒரு துன்மார்க்கமான ராஜா கூட எப்படி வாழ்ந்திருக்கிறான், கொஞ்சம் உலக வரலாற்றை நாம் அலசி பார்ப்போமே. ஆனால் கொஞ்சம் உலக வரலாற்றை அலசி பார்த்துன்னு சொன்னால் ராஜாக்கள் எப்படி இருந்தாங்க, ராஜாக்களுக்கு நம்மை ஆண்டவர் குறித்து நமக்கு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சில இதில் கவனம் தேவை. என்னென்ன? பொன், பொருள், பெண், ஆஸ்தி, இதிலெல்லாம் நமக்கு ரொம்ப கவனம் தேவை. இதுதான் வஞ்சிக்கிறது. சில பேர் பாருங்க, ராஜாக்களை வஞ்சிக்கிறது பெண்ணு, ராஜாத்தியை வஞ்சிக்கிறது பொண்ணு. அந்த பெண், பொன், மண், இந்த மாதிரி காரியங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போமே. ஆனால் ஒன்று இச்சை அடக்கும், இன்னொன்று அதாவது ஆவிக்குரிய ரீதியில் ஒரு இச்சை அடக்கும், சரீர பிரகாரமா மன அடக்கம், மன ஒழுக்கம். அதாவது என்ன சொல்றது, இது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ நம்ம வரலாறு நிறைய படிச்சிருக்கிறோம், நாமெல்லாம் நிறைய புத்தகத்தை படிச்சிருக்கிறோம். நீங்க படிச்ச ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு சொல்றோம் பாருங்க. இப்ராஹிம் லோடி அப்படிங்கிற ஒரு மன்னர் என்ன செய்தான், டெல்லியை ஆண்டுகிட்டு இருந்தான். அந்த டெல்லியில் கோட்டை இருக்கு இல்லையா, டெல்லி கோட்டை. அந்த கோட்டைக்கு என்ன பேருங்க? செங்கோட்டை. அந்த டெல்லி கோட்டையை, அந்த கோட்டையை ஆளுகை செய்துகிட்டு இருந்தவன் இப்ராஹிம் லோடி அப்படிங்கிற ஒரு மண்ணை ஆளுகை செய்துட்டு இருந்தான். அவங்கிட்ட, டெல்லியை ஆண்டுகிட்டு இருந்த அவங்கிட்ட 1,00,000 படைகள் இருந்தது. 1,00,000 படை அவங்கிட்ட இருந்தது. இவங்களுக்கு விரோதமா முகலாய பேரரசுல இருந்து வந்த பாபர், இந்த பாபருங்கிறவன் என்ன செய்தான், வெறும் 12,000 படையை வைத்து கொண்டு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். 12,000 படையை வைத்து இந்த இப்ராஹிம் லோடியை 1,00,000 படை உள்ள அந்த படையை வீழ்த்தி அந்த டெல்லி கோட்டையை பிடிச்சிட்டான். டெல்லி கோட்டையை பிடிச்ச உடனே அவன் செய்த காரியம் என்ன செய்தான்னு சொன்னா, இப்ராஹிம் லோடியோடைய மனைவிகள், அந்த புறத்து பெண்கள், அவனுடைய தாய், இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, கொஞ்சம் பொருளை கொடுத்து கோட்டையை விட்டு வெளியே போங்க அப்படின்னு அனுப்பிட்டான். இவனுடைய நோக்கம் ஆண்களை தான், அதாவது அந்த இப்ராஹிம் லோடியை தான் மேற்கொள்ளணுமே ஒழிய அவனுடைய மனைவி பிள்ளைகள் பெண்கள் அல்ல. அதனால அவன் பெண்களை கொலை செய்ய விரும்பல. அதனால அவங்க எல்லாரும் வெளியே அனுப்பிட்டான். வெளியே அனுப்பிட்டு இவன் என்ன செய்தான், அந்த ராஜ்யபாரத்தை பிடிச்சிட்டான். இது அந்த இப்ராஹிம் லோடியோட அவனுடைய தாய்க்கு ஒரு வேதனையா இருந்தது. எங்கோ இருந்து வந்தவன் நம்முடைய மகன் வைத்திருந்த 1,00,000 படையை வீழ்த்தி இந்த இதை சிறைப்பிடிச்சிட்டானே. அந்த பாபர் அந்த டெல்லியில் உள்ள கோட்டையை சிறைப்பிடிச்ச உடனே டெல்லி கோட்டைக்குள்ள ஏராளமான வைரங்களும் தங்கங்களும் நிறைய வெள்ளியும் நிறைய கிடந்தது. அதை எல்லாம் எடுத்து இந்த பாபர், அவனுடைய படை தளபதிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லட்சம் கொடுத்தான். ஒவ்வொரு லட்சம், 1,00,000 என்பது 1526 நடந்த சம்பவம். இது 1526 1,00,000 என்பது சென்னை பட்டணத்தையே வாங்கலாம். முழு சென்னை வாங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய பணம். அது அவ்வளவு பெரிய பணத்தை பட தளபதிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த டெல்லியை பிடிச்சிட்டான். உடனே அந்த இப்ராஹிம் லோடியோட தாய்க்கு ஒரு யோசனை, தம் மகனை கொன்னவனை நாம என்ன செய்யணும், கொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. யோசித்து பாருங்க, ஒரு பெண்ணால ஒரு ராஜாவை கொல்ல முடியுமா அப்படின்னா உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெண் நினைச்சா என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த இப்ராஹிம் லோடியோட தாய் ஒரு முடிவு பண்ணாங்க, இந்த மன்னனை கொலை செய்யணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழின்னு சொன்னா, முதலாவது அழகான ஒரு பொண்ணை தேர்வு செய்யணும். அவளை அந்த அரண்மனைக்குள்ள வேலைக்காரியாவோ அந்த புறத்துக்கோ ஏதோ ஒண்ணுக்கு முதலாவது அவளை உள்ள அனுப்பணும். அவளை உள்ள அனுப்பி அவ மூலமா
அந்த இந்த பாபர் இருக்கிறான் பார், பாபர் வந்து இந்தியாவை டெல்லியை சிறைப்பிடிச்சான். பாபருடைய நோக்கம் முழு இந்துஸ்தானை ஆக்கிரமிக்கணுங்கிறது தான் பாபருடைய நோக்கம். ஆனா இப்ப பிடிச்சிருக்கிறது டெல்லியை பிடிச்சிருக்கிறான். அப்போ இந்த இந்தியாவுடைய உணவை சுவைச்சு பார்க்கற ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அந்த இப்ராஹிம் லோடியோட அந்த பாதுகாப்புல டெல்லி கோட்டைக்குள்ள சமையல்காரன் இருந்தான் பார், அவனை வச்சிருந்து சமைக்க வச்சிருந்தான். அந்த சமையல்காரன் என்ன செய்தான், நல்லா சமைக்கான். அப்போ இந்த இப்ராஹிம் லோடியோட தாய் என்ன பண்ணாங்க, பாபரை கொல்றதுக்காக ஒரு பெண்ணை உள்ள அனுப்பிட்டாங்க. சக்சஸா உள்ள போயிட்டான். உள்ள போனவொன்னு அடுத்து சமையல்காரனை பிடிக்கணும். சமையல்காரனை பிடிச்சி அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து அந்த ராஜாவை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. விஷத்தை கலக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்தது. அதே போல அதற்கு பிறகு அந்த சாப்பாட்டை ராஜா சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பரிசோதித்து ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய 2 விசுவாசிகள் இருந்தாங்க. அந்த 2 விசுவாசிகளையும் விலைக்கு வாங்கணும். அப்ப என்ன செய்தான், இந்த அழகான பெண்ணு போய் அந்த சமையல்காரனை பார்த்து, நீ மட்டும் அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலக்கிறதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுப்பாயானால் உனக்கு நாங்க என்னெல்லாம் தருவோம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேசுறாங்க. தங்க ரத்தினங்களை அந்த அம்மா உனக்கு கொடுப்பாங்க, இப்ராஹிம் லோடியோடைய தாய் உனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இடத்த, அந்த பாபர் இருக்கிற இடத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் இப்ராஹிம் லோடியுடைய சகோதரன் தான் அந்த இடத்துக்கு வருவான். இவங்க ராஜாவாயிட்டாங்கன்னு சொன்னா உனக்கு 3 பட்டணங்களை உனக்கு கொடுப்பாங்க. 3 பட்டணங்கள் அல்லது 3 கிராமங்கள், 3 கிராமத்தையே உனக்கு கொடுத்துருவாங்க. 3 கிராமம் உன் சொந்தமாயிடும். ஏராளமான தங்க நகைகளும் ஏராளமான நவரத்னங்களும் உனக்கு கொடுப்போன்னு சொன்ன உடனே சமையல்காரன், ஓகே நான் விஷத்தை கலக்கிறேன், ஆனால் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்களே அவங்களையும் நாம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயும் போயிட்டு அவங்களுக்கு சொல்றாங்க, நான் உனக்கு வந்து இந்த உணவை பரிசோதித்து ராஜா கிட்ட கொடுக்கும் பொழுது நீங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுல ஒண்ணு இல்லைன்னு ராஜா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, ராஜா அதை சாப்பிட்டுட்டு செத்துட்டான்னா உங்க 2 பேருக்கும் 3 கிராமத்தையும் நவரத்னங்களையும் தங்க கட்டுகளையும் உங்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 2 விசுவாசிகளும் ஒத்துக்கிட்டாங்க. அதே போல சாப்பாட்டில் விஷத்தை கலந்தாங்க. விஷத்தை கலந்து பாபருடைய மேஜைக்கு அது போயிடுச்சு. ஆனா பாபர் பாருங்க, ராஜாக்கள் நல்ல கவனிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நீங்களும் நானும் எப்பொழுதுமே சின்ன வேலை செய்தா கூட நீங்க ராஜா அப்படிங்கிற கவனத்தோடு இருக்கணும். பாருங்க, இந்த ராஜா என்ன செய்யறான், எடுத்து வாயில வச்ச உடனே அந்த சாப்பாட்டுடைய அந்த காரம், அந்த ஒரு மாதிரி எரிச்சல் அடி வயிறு வரலும் போகுது. ஒரு வாய் தான் வச்சான், வச்ச உடனே அது அடி வயிறு வரலும் போனதுனால அது உடனே துப்பிட்டு யாராங்கன்னு கூப்பிட்டு அந்த சமையல்காரன் இதை பரிசோதிச்சவன் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணு சொல்லி அத்தனை பேரும் சிறைப்பிடிச்சிட்டாங்க. சிறைப்பிடிச்ச உடனே கேட்கிறான், யார் இந்த வேலையை செய்தது? அப்போ உடனே இந்த அழகான பெண் அவ, இந்த சமையல்காரன், இதை பரிசோதித்து பார்க்கிற 2 விசுவாசி 4 பேரும் சிறைப்பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி இந்த மக்களை எப்படி கொல்லணும்னு சொன்னா ஒரு விரலா வெட்டணும். ஒரு விரலா வெட்டி எல்லா ஜனத்துக்கு முன்னாடி, அப்பதான் ராஜாவுக்கு தீமை செய்யணும் என்ற எண்ணமே யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டி முதல்ல ஒரு சுண்டு விரல், அடுத்து ஒரு மோதிர விரல், இப்படி ஒவ்வொன்னா கணுக்கணுவா வெட்டுவாங்க. வெட்டிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அடுத்தவனை வெட்டுவாங்க. அடுத்தவனை கொஞ்சம் நேரம் விட்டு அடுத்தவனை வெட்டுவாங்க. அந்த வழியில் அவன் துடிக்க உடனே கொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு நகமா, ஒவ்வொரு உறுப்பா ஒன்னொன்னா வெட்டி நேரம் விட்டு துடிக்க விட்டு மக்களெல்லாம் வேடிக்கை பார்க்க துடிக்க கொள்ளுவாங்க. கடைசியா தான் அவனுடைய கழுத்தை வெட்டுவாங்க. அப்படி ஒரு தண்டனை எல்லாரும் முன்னாடி கொடுக்கப்பட்டது. அந்த அழகான பெண் இருந்தா பாரு, அவளை பிடிச்சிட்டு வந்து இவளை எல்லா ஜனத்துக்கு முன்னாடி யானையை மெதிக்க வச்சு கொல்ல சொல்லணும்னு சொல்லி யானையை மெதிக்க வச்சு கொல்ல வைக்கிறாங்க. யானை மெதிச்சுட்டு போகுது, அவளுக்கு உயிர் குத்துயிரும் கொலை உயிரமா இருக்கு. அவளை தூக்கிட்டு வந்து சிறையில் அடைச்சி இவளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த வழியில துடிச்சு பசியில் துடிக்க அந்த செல்லில் அந்த சிறையில் அவளும் என்ன செய்தா, செத்து போயிட்டான். செத்து போன உடனே இந்த செய்தி இப்ராஹிம் லோடியோடைய தாய்க்கு கேள்விப்பட்ட உடனே அந்த மண்ணை சிறைப்பிடிச்சிருவான்னு சொல்லி இவ ஓடி போய் கங்கையில் விழுந்து இவளும் செத்து போயிட்டான். இப்படி செத்த உடனே செத்த கொஞ்ச நாள்ல, இதெல்லாம் 1 வருஷத்துக்குள்ள நடக்குது. கொஞ்சம் அதனாலதான் கவனிங்க, இந்த உலக வரலாறு கூட கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோன்னு சொன்னா 1 வருஷத்துக்குள்ள இந்த சம்பவம் நடக்குது. இந்த இப்ராஹிம் லோடியுடைய சகோதரர் இருக்கிறான் பாரு, அவன் யோசிக்கிறான், எப்படி ஆகிலும் சகோதரன் கொலை செய்யப்பட்டான்,
தாய் போயிட்டாங்க, நம்முடைய கோட்டை சிறைபிடிக்கப்பட்டது, இந்த பாபரை நாம விடக்கூடாது, இவனை எப்படியாகிலும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் லோடியோடைய தம்பி முடிவு பண்ணி, அன்னைக்கு இந்தியாவில் இருந்தவர்கள் யாருன்னு சொன்னா ராஜபுத்திரர் அப்படின்ற ஒரு மன்னர்கள் இருந்தாங்க. ராஜபுத்திரர்ங்கிற மன்னர்கள் நம்முடைய இந்திய வரலாற்றில் இந்த ராஜபுத்திரர் என்கிற மன்னர்கள் எல்லாம் வெறித்தனமா சண்டை போடக்கூடியவர்கள். அவங்களுடைய ஆயுதம், அவங்களுடைய யுத்தம் எல்லாம், அவங்களுடைய சண்டைக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. இந்தியாவிலேயே பேர் பெற்றவர்கள் தான் இந்த வீரர்கள். இவர்களுக்கு பேரு ராஜபுத்திர மன்னர் அப்படிங்கிறது இவங்க பேர். இவங்க கிட்ட போயிட்டு இப்ராஹிம் லோடியோடைய சகோதரன் சொல்றான், இந்த பாபர் வந்து சிறப்பிடிச்சு இருக்கிற இந்த பாபரை நாம வெளியே துரத்தணும், நம்முடைய தேசத்தை அவன் சிறப்பிடிச்சிட்டான், ஆகினால இந்தியாவை அவன் சிறப்பிடிக்காதபடி இந்திய வீரர்களான இந்த எல்லா ராஜபுத்திரர் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ராஜபுத்திரருக்கு இந்த பாபரை பிடிக்கல, அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த மன்னரை தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு சொன்னா இவங்கெல்லாம் இந்த பாபர் வந்து காபூல் நகரத்திலிருந்து வந்தவன். இந்த காபூல் நகரத்திலிருந்து வந்ததுனால இவனை எப்படி ஆகிலும் கொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. முகலாய பேரரசுல இருக்கிற இந்த பாபரை கொல்றதுக்கு இந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படி ஒன்று சேர்ந்த உடனே இந்தியாவில் இருந்த அந்த ராஜபுத்திரர் இருக்கிறாங்க பாருங்க, இவர்கள் வீரம் பேர் பெற்றது. அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க, எப்படியும் அவனை என்ன செய்யலாம், அவங்கிட்ட 12,000 வீரர்கள் இருக்கிறாங்க, அத்தனையும் கொண்டுலான்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிட்டு படைகளை திரட்ட ஆரம்பிச்சாங்க. படைகளை திரட்ட ஆரம்பிச்சு பாபருக்கு முன்னாடி அந்த யுத்தம் செய்தி வந்துருச்சு. இப்போ எல்லாம் அந்த இந்திய ராஜபுத்திரருடைய மன்னர்கள் யுத்தத்துக்கு வராங்கன்னு கேள்விப்பட்டான். உடனே தான் படையை திரட்டினான். தான் படையை திரட்டி எல்லாரும் யுத்தத்துக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரண்மனையில் ஒரு மந்திரவாதி இருந்தான். எல்லா இடத்துல ஒரு மந்திரவாதிகள் இருப்பாங்க. அந்த மந்திரவாதி, அந்த ஜோசியக்காரன் சூனியக்காரன் என்ன வேணா சொல்லலாம், அவன் என்ன செய்தான், ராஜா இன்னைக்கு நாம யுத்தத்துக்கு போக வேண்டாம், ஏன்னு சொன்னா நமக்கு கட்டம் சரியில்லை, இன்னைக்கு யுத்தத்துக்கு போனா தோல்வியை தழுவ வேண்டிய நேரம் வந்துடும், நான் வானத்தை போய் ஆராய்ச்சி பண்ண வால் நட்சத்திரத்தை காணல, அதனால இன்னைக்கு யுத்தத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் போய் அந்த இடத்துல சொல்றான். அந்த ஜோதிடர் போய், நான் நாட்களை கணிச்சிட்டேன், பாபரே உன் படையை கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பாபர் அந்த ஜோசியத்தை கணிச்சான் பார், அவனை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன் நீ இருன்னு சொல்லிட்டு அந்த இராணுவ வீரர்களை எல்லாம் கூப்பிட்டான். இராணுவ வீரர்களை கூப்பிட்டு, கொஞ்சம் கவனிங்க, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு 1 லட்சம் கொடுத்தோம் பார், அந்த 1 லட்சம் 1526 அது என்னது, ஒரு சென்னை பட்டணத்தையே வாங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பணம். அந்த பாபர் சொல்றான், நீங்க கையில வைத்திருக்கிறது 1 துளி தேன், நீங்க கையில வச்சிருக்கிறது 1 துளி தேன், இந்த முழு இந்தியாவை நாம ஆக்கிரமிச்சா எவ்வளவு கிடைக்கும் என்பதை யோசித்து பாருங்க. நாம டெல்லியை மட்டும்தான் பிடிச்சிருக்கிறோம், ஆகையினால் நம்ம யுத்தத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஜனங்கள்லாம் ஐயோ ராஜபுத்திரர் அப்படின்னு போது யோசிக்கிறான். அப்ப அவன் சொன்ன ஒரு கேள்வி, நாள் ஒன்று வரும் பொழுது நியாய தீர்ப்புல நம் தேசத்துக்கு என்ன செய்தன கடவுளை கேட்டா அன்னைக்கு என்ன சொல்லுவீங்க, ஆகையினால் என்ன செய்யுங்க, யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றான். இந்த யுத்தத்துக்கு நான் வரும் வரையிலும் இந்த அந்தப்புறத்துல யார் இருக்கக்கூடாது, மனைவி வேண்டாம், இந்த மதுபான வேண்டாம், இந்த உயர்ந்த பானங்கள் வேண்டாம், எல்லாவற்றையும் நான் திறந்துட்டு யுத்தத்துக்கு நான் ஆயத்தமாகிறேன், எல்லாரும் போருக்கு ஆயத்தமாகுன்னு சொல்லி எல்லாரும் அந்த வைராக்கியமான பேச்சு வந்த உடனே எல்லாரும் போர் போர் போர்னு எல்லா வீரர்களும் ஆயத்தம் ஆயிட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வந்து யுத்தத்துக்கு கிளப்பியாச்சு. ஆனா இந்த பாபர் இருக்கிறான் பாரு, அந்த வீரர்கள் எல்லாம் காபூல்ல இருந்தவங்க. இப்போ வந்து நடக்கிறது, இது வந்து ஒரு வெயில் காலத்துல இந்த யுத்தம் நடக்குது. அந்த வெயிலுடைய சூடு இவங்களால தாங்க முடியாது. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, என்ன செய்யறது, வெயில் அதிகமா இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, நாம என்ன செய்யலாம், பாபர் படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து டெல்லி கோட்டையை கைப்பற்றிய அந்த 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 அளவை பத்தி விவரிச்சதுனால எல்லா வீரர்களுக்கும் ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு. அதனால அந்த பாபர் சொல்றான், இப்ப நாம டெல்லி கோட்டையை பிடிச்சிருக்கோம், அடுத்து குவாலியர் கோட்டை, அடுத்து கன்னோசி கோட்டை, இப்படி ஒவ்வொன்னா போய் முழு இந்தியாவை பிடிச்சு தொடர்ந்து வங்காளம் வரையிலும் இந்த இந்து தேசம் முழுவதையும் நாம பிடிச்சிட்டு சொன்னா இது மொத்தம் நம்முடைய கண்ட்ரோல் வந்துடும், வளமிக்க தேசம் இந்திய தேசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆன உடனே இந்த பாபர் என்ன செய்தான், இந்த வீரர்கள் எல்லாம் வலிமை வாய்ந்தவர்கள் தான், வெறித்தனமா சண்டை போடக்கூடியவர்கள் தான். ஆனா பாபர் கிட்ட இருந்தது பீரங்கி இருந்தது.
இந்த பீரங்கியுடைய யுத்தத்துக்கு அதனுடைய வலிமையை வீரர்கள் ஈட்டியை வச்சுட்டு மேற்கொள்ள முடியல. மேற்கொள்ள முடியாமற் போனதுனால அவங்க எல்லா வீரர்களும் என்ன செய்தாங்க, மறிச்சிட்டாங்க. எல்லா வீரர்களும் மறிச்சாங்க. இந்தியாவை இந்த முகலாய சாம்ராஜ்யத்துக்குள்ள இந்த பாபர் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சிட்டான். அப்படி பாபர் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்ச உடனே அந்த அந்த வீரர்கள் இருந்தாங்க பாருங்க, ராஜபுத்திரர் படையினுடைய வீரர் வரலாறு நீங்கள் போய் புக்கில் படிச்சிருக்கலாம். இப்படி இடையில கூட தேடினீங்கன்னா கிடைக்கும். ராணா பிரதாப்ங்கிறவர் தான் அந்த யுத்த படையை நடத்தின பட தளபதி, ராஜபுத்திரருடைய படைக்கு தளபதி. இவங்களாம் வெறித்தனமா சண்டை போடுறவங்க. ஆனாலும் பீரங்கிக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும், அந்த பீரங்கி எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. அந்த பீரங்கியை கொண்டு வந்து போட்டு அடித்து எல்லாத்தையும் கொண்டுட்டான். அந்த பாபர் வந்து எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு எல்லாரும் கம்பீரமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. யுத்தத்தில் நாம் எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த பாபர் வெற்றியை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நேராக அரண்மனைக்குள்ளே வந்தான். அந்த கட்டஞ்செறியெல்லாம் பாரு, அவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்த உடனே அவனை தூக்கிட்டு வந்து, இப்போ என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவன் நடுநடுங்கி நிற்கிறான். அவங்கிட்ட அந்த ராஜா நல்ல சந்தோஷமான மூடில் இருந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் வெள்ளி காசை கையில் கொடுத்துட்டு, நீ என்ன செய்ய, நீ இந்த ஊரில் உன்னை நான் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, நீ காபூல் நகரத்துக்கே ஓடி போயிடு, இந்த பட்டணத்தில் நான் உன்னை எங்கேயுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனி யாருக்கு இந்த மாதிரி ஜோசியம் சொல்லக்கூடாது, வெளியே போன்னு துரத்தி விட்டுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாபர் கோட்டையை பிடிச்சி அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக பாபருடைய அந்த டெல்லியில் இருந்தது தான் இந்த பாபருடைய மன்னர் இருக்கிறான் பாரு, உமாயூன், அவனுக்கு தான் அந்த கோட்டைக்குள்ள இருந்து வெளியேற பெற்ற கோஹினூர் அப்படிங்கிற வைரத்தை அந்த பாபர் எடுத்து அவனுடைய மகன் உமாயூனுக்கு கொடுக்குறான். அப்போ அந்த உமாயூன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், ஏன்பா நம்மக்கிட்ட எதிரிகள் குறைவாக இருந்தும் அந்த ராணா பிரதாப்புடைய அந்த ராஜபுத்திரருடைய படையை மேற்கொள்வதற்கு எப்படி தைரியம் வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், நம்முடைய மனதில் நமக்குள்ள ஒரு காரியத்தை குறித்து ஒரு உறுதி வேணும். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு உலக பிரகாரமான ஒரு மக்களுக்கு கவனிங்க, அந்த படையை அப்படியே மனசில் வச்சுங்க. இந்த பாபர் எல்லாம் அவங்களும் அழிச்சாங்க. அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் இந்தியா வந்து பிடிச்சிட்டான். இது ஒரு பெரிய வரலாறு. நான் இதை பேசிட்டு போனோம்னா பிரசங்கத்துக்கு வர முடியாது. அதனால் அது ஒரு பெரிய வரலாறு, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனால் அதுக்கு மேலே நமக்கு இங்கே என்ன செய்வோம், இதை வேதத்தை கொஞ்சம் கவனிப்போம். வெள்ளக்காரன் வந்தான், இந்த பாபருடைய வீரத்தை பார்த்து இதை என்ன செய்தான், இதை இங்கிலீஷ்லேயும் மொழிபெயர்த்து உலகம் ஃபுல்லாக பரவறதுக்கு அதை உதவி செய்தான். நல்லது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கவனித்துக் கொள்ளுவோமையானால் இந்த உலகத்தில் இந்த பாபருக்குள்ளே இருந்த ஒரு வைராக்கியம் அடைந்து தீரணும். எனக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். உலகத்தை உண்டாக்கினவர் என்னோடு கூட இருக்கிறபடியால் காலத்தை குறை சொல்லி ஒரு ஜோசிக்காரன் சொல்றதையோ அல்லது வேறு ஒரு மனுஷன் சொல்றதையோ கேட்காம வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த வேதம் என்ன சொல்லுகிறது. இன்னைக்கு யூதர்களுக்கு விரோதமா பல யுத்தங்கள் எழும்பி கொண்டுதான் இருக்கு. யூதர்களுக்கு விரோதமா எங்கெங்க யுத்தம் எழும்பி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா நிறைய கவனிக்கலாம். இப்போ ஒரு சிலதை நான் போகிறதுக்கு முன்னாடி சில வசனங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, பாபர் என்ன செய்தான், இந்த உணவை, இந்த ராஜ உணவை வேண்டாம், இந்த சிற்றின்ப வேண்டாம், அந்த புறத்து அந்த எல்லாமே வேண்டாம். அவனுடைய வாழ்க்கையில லட்சியத்துக்கு ஒரு வைராக்கியத்தை பிடிச்சான். 1527 மார்ச் மாசம் 16ஆம் தேதி கான்வா அப்படிங்கிற இடத்துல தான் அந்த பாபர் படை இந்த ராஜபுத்திரருடைய படை சண்டை போட்டாங்க. அப்படி சண்டை போட்டு ராஜபுத்திரருடைய படை அது பீரங்கியுடைய தாக்கு பிடிக்காம அது இறந்து போயிடுச்சு. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் பாபர் வெற்றி பெற்று பாபர் என்ன செய்தான், எல்லாத்திலையும் பெரிய அவனுடைய லட்சியத்தை அவன் அடைந்து தீர்ந்தான். கொஞ்சம் கவனிங்க, அது அப்படியே வச்சுட்டு பிலிப்பியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் வாசித்துட்டு அந்த கதையை தொடரலாம் பாருங்க. பிலிப்பியர் 3:12 படிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் என்று 3 முறை வருது பாருங்க. கவனிங்க, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. தேவன் உங்களை ஒரு நோக்கத்திற்காக பிடித்திருக்கிறார். அவருடைய கருத்தில் இருக்கிறீங்க. கொஞ்சம் கவனிங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படல.
உங்க சொந்தக்காரர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படாம நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு நோக்கத்திற்காக உங்களை கர்த்தர் பிடித்திருக்கிறார். அந்த லட்சியத்தை அடையும் வரையிலும் ஆசையாய் அவருடைய அடிச்சுவட தொடருங்க. இங்க பைபிள் சொல்லுது பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். இந்த வாழ்க்கை போதும், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஒரு வீட்டை கட்டிட்டோம், ஒரு 2-3 குழந்தைகளை பெற்றுட்டோம், இப்படின்னு இருந்துடாம இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுக்காக வாழுங்க, கர்த்தருக்காக வாழுங்க, வைராக்கியமா வாழுங்க. என்னுடைய வாழ்க்கை உயரும், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், அவருடைய ஆசீர்வாதம் தேவரகமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை விரும்புங்க, தேவரக வாழ்க்கையை விரும்பி தேவனுக்காக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கி இருக்கட்டும் பாருங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு பாருங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசையா தொடர்றேன். பாடு வந்தா, பிரச்சனை வந்தா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பாடுகளுக்கு மேல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த பாடுகளை மிதிக்கத்தக்கதான வல்லமையையும் வலிமை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு பாபருக்கு கூட ஒரு வைராக்கி இருந்து, நான் அடையணும், இந்துஸ்தான் முழுவதும் நான் அடையணும், இந்தியா முழுவதையும் அடையணும்னு சொல்லி அவன் ஓடணும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர், நமக்குள்ள பெரியவராக இருக்கிறபடினால் வேதம் சொல்லுகிறது, கிபி 1826 வருஷம் வெள்ளக்காரன் இந்தியாவை பிடிச்சிட்டான். வெள்ளக்காரன் இந்தியாவை பிடிச்ச உடனே அந்த வெள்ளக்காரன், இந்த பாபர் இருக்கிறார் பாரு, பாபர் தான் சொந்த கையால் ஒரு புக்கு எழுதினார். அதாவது பாபூர் நாமா அப்படிங்கிற புக்கு. அந்த புக்கில் தான் இந்த சம்பவம் இருக்குது. பாபூர் நாமா சின்ன பெரிய புக், அது தமிழில் சின்னதாக கிடைக்குது. நான் அதை வாங்கி தான் படித்தேன், அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த புத்தகத்தில் எழுதுறாரு. அவர் எழுதும்பொழுது சொல்கிறாரு, தான் கைப்பட துருக்கிய பாஷையில் அதை எழுதியிருந்தார். அதை வெள்ளக்காரன் வந்து பார்த்தான், நல்ல மோட்டிவேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது வைராக்கியமாக கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு தைரியமாக நின்னானே, அந்த அவனுடைய தைரியத்தை பாராட்டி அதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்தான். நல்ல கவனிங்க, ஒரு உலகத்தின் பிள்ளைகளுக்கு கூட அவ்வளோ தைரியமாக இருக்குது. ஒரு பிசாசு கூட தைரியமாக இறங்கி நிற்கிறான் ஆண்டவருடைய பிள்ளைகளை. அவனுக்குள்ள இருக்கிற வலிமையை காட்டில நமக்குள்ள இருக்கிற வலிமை பெருசு. உங்களை சாதாரணமாக கருதாதீங்க. முதல்ல பிசாசு செய்கிற முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? உங்களை அற்பமாக காட்டுவான், உங்களை ஒரு சொற்பமான ஆளை போல உங்களை சித்தரித்து காட்டுவான். தயவு செய்து அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, வேதம் சொல்லுது பாருங்க, இந்த பாபர் என்ன செய்தான், அந்த விஷ உணவு வாயில வந்த உடனே அவன் ஜாக்கிரதையா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில எதிரிகள் எப்போதும் அவர் கூட இருக்கிறவங்க கூட வரலான்னு சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு ஜாக்கிரதை இருந்தது. கிடைச்ச உடனே வாரி அள்ளி கொட்டிக்கிடலை. அவன் என்ன செய்தான், ரெண்டாவது பாருங்க, அதுக்கப்புறம் இந்த ஜோசியர் சொன்ன உடனே சில துராலோசனை சொல்லுவாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, 112வது சங்கீதம் 4, 5, 6 இந்த வசனங்கள் எல்லாம் போய் படிச்சு பாருங்க. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் இருதயம் பயப்படாமல் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், கர்த்தரை நம்பி உறுதியாயிருக்கும். இந்த பிசினஸ், இந்த காரியம், இந்த வேலை, இந்த ஊழியம் அநேகர் குறை சொல்லலாம், ஆனா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை தேவை. என்னை அழைத்தவர், என்னை நடத்துகிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், அவர் பெரியவர் என்ற உணர்வு. ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை கூட ஒரு பெரிய யுத்தம் போலதான். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு கூட பாருங்க நிறைய யுத்தம் வரும். எப்படியெல்லாம் வரும்? ஒரு 3 விதத்துல யுத்தம் வரும். ஒன்று மனுஷன் மூலமா வரும். மனுஷன் மூலமாக எப்படி வரும்? என்னைக்கு நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸு போடுறீங்களோ, என்னைக்கு நீங்கள் நல்ல காரில் நல்ல வசதியாக ஏதோ ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சா உங்கள் உயர்வை சகிக்க முடியாமல் மனுஷன் எழும்ப ஆரம்பிச்சிருவான். நீங்கள் நல்லா இருந்தாலே, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாங்க, நீங்கள் நல்லா இருந்தாலே உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க. நாம் ஒரு இடத்த வாங்குகிறோம் அப்படின்னு வாங்க போகிறோன்னு சொன்னாலே அதுக்கு முன்னாடியே அவனுக்கு வயிறு எரிஞ்சு கலகத்தை உண்டு பண்ணி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா உலகம் அதுதான். நீங்கள் நல்லா இருந்தால் பிடிக்காது, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் பிடிக்காது, நீங்கள் ஒரு நல்ல கார் வாங்கினா, நல்ல பைக் வாங்கினா, ஏதோ ஒன்று நீங்கள் நல்லா வாங்கினா, ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு வந்தால் மனுஷனுக்கு பிடிக்காது. ஆனால் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேவன் வாழ்வளிக்கிறவர். அல்லேலூயா. அதனால அவர்தான் வாழ்வளிக்கிறவர், அவர்தான் நன்மை செய்கிறவர். அதனால நீங்க நல்லதை விரும்புங்க. ஒன்று மனுஷன் மூலமா வரும், ரெண்டாவது பிசாசு மூலமா வரும். பிசாசு
சோதிப்பான், நமக்கு ரொம்ப உபத்திரம் கொடுப்பான். ஏன் தெரியுமா? நம்மளை கொல்லணும், அழிக்கணுங்கிறதான் பிசாசுடைய வேலை. யோவான் 10வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். பிசாசுடைய வேலையே அதுதான். அவன் கொல்ல நினைப்பான். இயேசு கிறிஸ்து நம்மளை வாழ வைப்பார். அதனால நம்முடைய கவனம் எல்லாம் கிறிஸ்து மேல இருக்கட்டும். மூணாவது பார்த்தீங்கன்னா, மூணாவது தான் கொஞ்சம் யோசனையா இருக்கும். ஒன்று மனுஷன் மூலம் வரும், ரெண்டாவது பிசாசு மூலமா வரும், மூணாவது தேவனே சில பேருக்கு அனுமதிப்பார். ஏன் அனுமதிக்கிறார் அப்படி சொன்னா, அது நம்முடைய வீழ்ச்சிக்கு கிடையாது. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில பிளான்களை வைத்திருக்கிறார். நாம சில பிளான் போடுறோம் பாருங்க. ஆனா வேதம் அதான் சொல்லுது, உன் நினைவுகளை காட்டிலும் உன் வழிகளை காட்டிலும் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் உயர்ந்தவை. நாம நினைப்ப சின்னதாக கிடைச்சாலே போதும்னு சொல்லி, இல்லை ஆண்டவர் நமக்கு பெருசா ஒன்று வச்சிருக்கிறார். சில மனிதர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து படகுல போறார். அப்படி படகுல போகும்பொழுது அந்த படகு காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. இப்போ அந்த சீஷர்கள் எல்லாம் தண்ணி அள்ளி அள்ளி ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அமைதியா தூங்கிட்டு இருந்தார். ஏன் அவர் எழும்பி ஆரம்பத்தில் செய்திருக்க கூடாதா? ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில கூட பெரிய அலை அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க முயற்சி பண்ணி எடுத்து தண்ணியெல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, துதிக்கிறீங்க, ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரு அப்படின்ற உணர்வு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்க விசுவாசம் வளர்றதுக்காக அவர் மௌனமா இருக்கிறார். உங்க விசுவாசம் வளர்ந்தா போதும். ஒருவேளை வளரலனால விட்டுற மாட்டார். உடனே எழும்பி அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லிட்டாலும் அந்த காற்றையும் கடலையும் அதட்டி உங்களுக்கு நன்மை செய்வார். நிச்சயம் உங்களுக்கு நன்மை செய்வார். சில காரியங்கள்ல பைபிள படிக்கும் பொழுது, பைபிள் எடுத்து படிச்சோம்னா தானியேலுடைய வாழ்க்கையில கூட படிக்கிறோம். தானியேலுக்கு சிங்க கபி நியமிக்கப்பட்டது. தூக்கி சிங்க கபிலேயே போட்டுட்டாங்க. ஆனா ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் அவனை காப்பாத்தி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. ஏன் அது அனுமதிக்கப்பட்டதுன்னா, தானியேலோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ராஜா அறியணும். ஒருவேளை உங்களுக்கு ஏன் உபத்திரம் வந்ததுன்னா, நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நம்முடைய எதிரிகள் அறியணும். நமக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள், நீங்க யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சவனை கொண்டு வந்துடாதீங்க. நான் சொல்றது வானமண்டல பொல்லாத ஆவிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷ எழும்பினா கூட சரி, ஒருவேளை அவனை சத்துருவா இருந்தா கூட பரவாயில்ல, அவனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் நினைக்கலாம், இவெல்லாம் போயிடுவான், எனக்கு குடிச்சு கூட அப்படிதான் நினைச்சாங்க, இந்த ஊழியமே போயிடும் சொல்லி. அவனுக்கு முன்னாடி இந்த ஊழியம் நிச்சயமா வளரும். நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அழைச்சது அவனோ அவனுடைய அப்பனோ கிடையாது, ஆண்டவர். அதனால கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நல்லவர். இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க, இந்த ஒவ்வொரு நம்முடைய மனதில் வர வேண்டிய கவனங்கள் கவனித்து பாருங்க. தானியேல் கெபியிலே விழுந்துட்டான். கெபியில தான் இருக்கிறான். சிங்கம் என்ன செய்து எதிரில் இருக்கு. ஒருவேளை நினைக்கலாம், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகம் போல இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, நமக்கு நாய் துரத்தினால அந்த ஓட்டம் ஓடுறோம். இதுல சிங்கத்தை கொண்டு கவனிச்சு பாருங்க. சிங்கம் ஒரு பிடி பிடிச்சது, அதுவும் ஒரே அடியா கடிச்சிட்டா கூட பரவாயில்ல, அது பார்த்துக்கிட்டே இருக்க என்னவாகும், ஐயோ பார்க்குதேன்னு உட்காந்துட்டு யோசனையா. ஆனால் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அது பார்க்குதே நல்லா பார்க்கல. ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு தைரியமா இருக்கிறான். ஆண்டவர் அந்த சிங்கத்துடைய வாயை கட்டினார். இவன் படபடக்காம இருக்கிறான், ஆனா அங்க ராஜா படபடுத்துக்கிட்டு இருக்கிறார். காலங்காத்தால ஓடி வந்து, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு கேட்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நமக்கு நிறைய பேர் குழிய வெட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நாம நிம்மதியா இருப்போம். தேவன் நமக்கு நிச்சயம் நன்மை செய்வார். ஒரு நாள், ரொம்ப தூரத்தில் இல்லை, சீக்கிரத்தில் நம்முடைய கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்யறத பார்க்கலாம். இன்னும் கூட பைபிள்ல தானியேலுடைய புத்தகத்தை திருப்பிக்குங்களேன். தானியேல் அங்க போயிட்டீங்கன்னா ஒரு 3 பேர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவங்களை கொண்டு போய் தீயில போட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு பாருங்க, அந்த மன்னர் அவங்களை கௌரவப்படுத்தி இருந்தான். தானியேலுடைய புத்தகம் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தை போய் படிங்க. தானியேல் அந்த மக்களுக்கு அந்த தேசத்துல கௌரவம் கொடுத்தாங்க, உண்மைதான். கௌரவத்தை கொடுத்து கொண்டு போய் தீயில போட்டுட்டாங்களேன்னு சொன்னா, அவர்கள் அந்த கௌரவத்தை பார்க்கல, கர்த்தரை பார்த்தாங்க. அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கறாங்க, பெயர் சூட்டுறாங்க. அவங்களை எல்லாரும் மெச்சிக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒரு விசேஷமான பெயர் வைக்கப்படுது. தானியேலுடைய புத்தகம் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. பிரதானிகளுடைய தலைவன் தானியேலுக்கு பெல்ஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிசாவேலுக்கு மேஷாக் என்றும். இங்க பாருங்க, அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிசாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்று அவங்களுக்கு என்ன செய்தாங்க, அவங்க பேர் வச்சாங்க. பேர் வச்சு இவர்களை இந்த கௌரவத்தில் இப்படி அழைக்க
அழிக்கப்படணும் அப்படியெல்லாம் வச்சாங்க. அதுக்காக பேர் வச்சு அவங்கள ராஜ சபையில் வேலை கொடுத்ததுனால அவங்க பின்னாடி இவங்க போயிடல. இவங்க சொல்றாங்க, என்ன நடந்தாலும், நீ ராஜாவா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னையும் சரி, நீ உண்டாக்கி வச்ச சிலையும் சரி, நாங்க பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனா கவனிச்சு பாருங்க, அவனுக்கு எத்தனையோ பேர் ஆலோசனை கொடுத்திருக்கலாம், ஆனா இவர்கள் உறுதியா இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும், நமக்கும் அந்த உறுதி தேவை. விரோதமா தீ விறகு கட்டைய ராஜா சொல்றான் 7 மடங்கு அதிகமாக்குன்னு சொல்லிட்டு விறகெல்லாம் போடுறாங்க, எரியுது, எரியட்டும் எரிய. ஆனால் கவனிங்க, கர்த்தருக்கு அந்த சூழ்நிலையில் நாம் கடந்து போவோமே, ஆனால் மிகுந்த அதை நிதானிச்சு பாருங்களேன், ரொம்ப கொடுமையாக இருக்கும். அங்கே தீ போடப்படுகிறது, ஊரே அவங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, தம்பி சும்மா அப்படி வணங்கி எழுந்துக்கு இயேசுவேன்னு கும்பிட்டுரு போதும். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. எங்காவது கோயிலில் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சாப்பிட்ருன்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எங்கேயாவது கூழ் ஊற்றுனாங்க, ஏதாவது கோயிலில் ஏதாவது கொடுத்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கொண்டு வந்து கொடுத்தான், பக்கத்து வீட்டுக்காரன் என் சாமிக்கு கொண்டு வந்தது, இது என்னது பஞ்சாமிரதம் தானே, இது பஞ்சாமிரதம் அதுன்னு சொன்ன உடனே அப்படின்ட்டு போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்க்கு காவல் வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை அது எவ்வளவு ருசி உள்ளதா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவன் அப்படி சொன்னா கூட சரி, போ பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு அதை சவைக்கணும், ருசிக்கணுங்கிற எண்ணம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நாளைக்கு இந்த விக்கிரகங்களை படைக்கப்பட்டதை குறித்து ஒரு நாளைக்கு பேசுகிறேன். எது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு அதை குறித்து நான் சொல்கிறேன் பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம இந்த வேத பகுதி அதை கொஞ்சம் விளக்கணா நல்லா இருக்கும், ஆனால் அதை விளக்கணா இங்கே முடிக்க முடியாது. இன்னொரு நாளைக்கு அந்த விக்கிரகங்கள்னா என்ன, எதுவெல்லாம் விற்கிறோம், எங்க படைச்சதை, கருவறை எது, எங்க படைச்சதை, எதை தொடக்கூடாது அப்படிங்கிற சொல்றேன். இங்க கவனிச்சு பாருங்க, அக்னி ஜுவாலை 7 மடங்கு கூட்டம் பொழுது கூட அது கூட்ட இவங்களுக்கு பயம் கூடல, தைரியம் தான் கூடிட்டு இருக்கு. தைரியமா தான் இருந்தாங்க. எங்க ஆண்டவர் அவங்களை அனுமதிக்கணும். ஐயோ, அவங்க அந்த நேரத்தில் எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் உபத்திரவத்தின் வழியில போகும்போது எவ்வளவு பாடுபடுறோம், எவ்வளவு யோசனைகள் இருக்கு. அந்த யோசனைகள் அவங்களுக்கும் இருந்திருக்கும். தீயில தூக்கி போட்டா எப்படி அந்த அவங்களுடைய அவயங்கள் வேகம். ஆனால் கவனித்துக் கொள்ளுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் விசுவாசமா இருந்தாங்க. கவனிங்க, தேவனுங்களை ஆசீர்வதிக்கிட்ட இங்க கவனிங்க, அவங்க எல்லாம் விசுவாசமா இருந்தாங்க. தீயில தூக்கி போட்டாங்க, 3 பேர் போட்டாங்க. ஆனா எத்தனை பேர் இருக்கிறாங்க உள்ள? 4 பேரா இருந்தாங்க. கவனிச்சு பாருங்களேன், அவங்களுக்கும் தெரியாது கூட இன்னொருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி. இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கும் தெரியாது இன்னொருத்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. கவலைப்படாதீங்க, உங்க உபத்திரவத்தில், உங்க துன்பத்தில் உங்கள் சத்துருக்கள் அறிவார்கள் உங்களோடு கூட இன்னொருவர் இருக்கிறார் என்பதை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு தைரியம் இருந்தது. தானியேலுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. ஏன் இவங்களுக்கு தேவனால் இந்த உபத்திரம் அனுமதிக்கப்பட்டது? ஏன் அனுமதிக்கப்பட்டது? ஏன் இன்னைக்கு உங்களுக்கு சில உபத்திரங்கள் அனுமதிக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னா, உங்க நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி. இவங்களுக்கு ஏன் உபத்திரம் அனுமதிக்கப்பட்டது? தானியேல் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்தது. இப்ப கவனிங்க, பெரிய பெரிய தலைவர்கள், இங்க வசனம் சொல்லுது பார், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவுடைய மந்திரிகளும் எல்லாரும் கூடி வந்து அந்த சிலையல்ல, இவர்கள் ஆராதிக்கிற தேவனே பெரியவர் என்று சொல்லும்படி உங்களுக்கு அனுமதிக்கப்பட காரணம், உங்களை சுற்றி உள்ளவர்கள் சொல்லுவார்கள் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அநேகர் அறியும்படிதான் இன்னைக்கு இந்த பாடு மாறும். அல்லேலூயா. இந்த பாடு மாறும், இந்த கஷ்டம் மாறும், இன்னைக்கு இருக்கிற நிலை மாறும். ஐயோ, என் கையில் இருந்தது போயிடுச்சே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அதிகமாக கொடுப்பார். ஆண்டவர் அதை எவ்வளவு பிசாசு எடுத்தாலும் ஆண்டவர் அதற்கு அதிகமாக நிச்சயமாய் தேவன் கொடுக்க நல்லவராயிருக்கிறார். கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வருவதற்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தை கொஞ்சம் அலசிக்கிட்டு நம்முடைய ஜபங்களை கூட்ட ஆரம்பிப்போம். வீழ்ச்சி வருவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னைக்கு சுதந்திர எண்ணம் வருகிறதோ, சுதந்திர எண்ணம்னா என்னதுங்க? நாம ஃப்ரீயா இருக்கலாம்,
நாம் ஃப்ரீயாக இருக்கலாம். என்னைக்கு ஒரு குடும்பம், நல்ல கவனிங்க, வேதா தான் சொல்லுது. நிறைய பேருக்கு இந்த வேத வசனத்தினுடைய வெளிச்சம் புரிகிறது கிடையாது. கடவுளை விட நாமெல்லாம் பெரிய ஆளுங்க கிடையாது, ஆண்டவரை விட பெரிய ஆளுங்கள நாம். ஒன்று, வேத ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்க. அடுத்து, முன்னோர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்க. வயதில் முதிர்ந்தவங்க காரணம் இல்லாமல் எதையும் செய்ய கிடையாது. வயசில் மூத்தவங்கெல்லாம் பாருங்க, எல்லாரும் திருமணமான என்ன செய்வாங்க, எல்லாருடைய வீட்டில் கூட்டு குடும்பம் தான் வச்சாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் கடைப்பிடித்தது. ஆனால் இப்போ இருக்கிற ஜனங்க தான் என்ன செய்கிறாங்க, தனி கொடுத்தணும். எப்போ நீங்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ உங்கள் குடும்பத்தில் உள்ள நீங்களோ யார் ஒருத்தர் தனியாக போகணும், தனி கொடுத்தணும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் புது தம்பதியினருக்கு தனி கொடுத்தனம் வைக்கக்கூடாது? இன்னைக்கு இருக்கிற குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்களில் ஏன் அதிகமாக விவாகரத்தில் போய் முடியுதுன்னு சொன்னால், அந்த கிறிஸ்தவ குடும்பங்களில் ஆலோசனை கிடையாது. ஒரு மாமியார் இருந்தாங்கன்னு சொன்னால், ஒரு அம்மா இருந்தாங்கன்னு சொன்னால், அம்மா இருக்கும் பொழுது மனைவி கிட்ட சண்டை போடுறதுக்கு புருஷன் கொஞ்சம் யோசிப்பான். அதே போல் மனைவியானவங்களும் புருஷனுக்கு எதிர்த்து பேச யோசிப்பான். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதனால தான் எந்த இடத்துல ஒரு சில வீடுகளை பார்க்குற பாருங்க, இந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க, ஒரு சிலர் இங்கே இருக்கிறாங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க, உங்கள் குடும்பங்களெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த கூட்டு குடும்பத்தில் தான் என்ன இருக்கும், அன்பு இருக்கும். அப்படி கூடி உலகத்தான் சொல்கிறாங்க இல்லையா, கூடி வாழ்ந்தா. ஆமாம், தனி கொடுத்தனும் போனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் கவனிங்க, உங்களுக்கு பசங்க இருந்தால் கல்யாணம் முடித்த உடனே முதல்ல அவனை அங்கே செட்டில் பண்ணணும், முதல்ல இங்கே செட்டில் பண்ணுங்கிறத விட நாமெல்லாம் நல்லா செட்டில் ஆகணும்னு யோசிங்க. நானும் யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பைபிளில் முன்பிதாக்களை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களாம் தனி கொடுத்தனம் வச்சாங்களா? உடனே உங்களுக்கு தோணும், என்னங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? எபேசருடைய புத்தகம் 5வது அதிகாரத்தில் என்னங்க சொல்லுது? என்ன சொல்லுது? எபேசர் 5:6 அது அப்படியே தொடர்ச்சி. நமக்கு தான் அதிகாரமா இருக்கு, ஆனா எழுதும் பொழுது அது ஒரு தொடர்ச்சியா தான் எழுதினார். எடுத்து வாசிங்க, எபேசியர் 5வது அதிகாரத்தை திருப்பி எடுத்து வாசிங்க, 31 படிங்க. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடனே இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரிது. இப்ப வசனம் சொல்லுது இல்லையா, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு பிரிந்திருப்பான். அதனால தான் பிரதர் கல்யாணம் ஆனவுடன் தனி கொடுத்தன வச்சிடுறோம். இந்த வசனத்தோடு நிறுத்தாம அதுக்கு கீழே உள்ளதையும் படிங்க. ஒரே வசனத்தோடு இல்லாம அதுக்கு கீழே உள்ளதை படிங்க. அடுத்து என்ன சொல்லுது? இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த புருஷனோடு இசைந்திருப்பான் என்பது மணவாட்டி கிறிஸ்துவோடு இசைந்திருப்பார்கள் என்று தான் அர்த்தமே ஒழிய கல்யாணம் ஆன உடனே தாய் தோப்பனை விட்டுட்டு ஓடி போய் தனி கொடுத்தன வாழ சொல்லல. இதனுடைய அடுத்த தொடர்ச்சி படிச்சு பாருங்க. அடுத்து படிங்க, 31 படிங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். அடுத்து படிங்க, அடுத்த வசனம். அப்படியே வாங்க, அதுக்கு அடுத்த அதிகாரத்தோட. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இப்போ வசனம் என்ன சொல்கிறது? ஒரு சிலர் ஒன்று மட்டும் பிடிச்சுக்கிட்டு தனி கொடுத்தன வச்சணும். அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டான். எப்படி நல்லா இருப்பான்? நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? தனி கொடுத்தன வச்சா நல்லா இருப்பானா? ஒரு நல்ல தாயா இருந்தா, ஒரு நல்ல தகப்பனா இருந்தா, வேதம் சொல்லுகிறத கவனித்து பாருங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும், யாருக்கு? உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ யாருக்கோ உங்க குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா, ரொம்ப நாள் வாழணும்னு சொன்னா அவங்க என்ன செய்யணுமா? உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே பெத்த தாயை கண்டுக்காம மனைவியே முக்கியம் சொல்லிட்டு தான் மட்டும் சாப்பிட்டா போதுன்னு இல்லாம குடும்பத்தை பராமரிக்கணும். எந்த ஒரு குடும்பத்தில் மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையா இருக்கிறாங்களோ அந்த வீடு தான் கிறிஸ்தவ குடும்பம். அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையா இருக்கணும். எந்த வீட்டில் மாமியாரும் மருமகளும் எலியும் பூனையுமா இருக்கிறாங்களோ அவங்களாம் மனம் திருந்த வேண்டியவங்களை ஒளிய தனி கொடுத்தனமா பிரித்து வைக்க வேண்டியவங்க கிடையாது. வேதம் சொல்லுது, வேதம் அப்படிதான் சொல்லுது, பைபிள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு ராஜ்யம் தனித்திருந்தா நிலைத்திருக்க மாட்டாது. ஆலோசனை இல்லாத சங்கம் சீர்கெட்டு போகும். தனி கொடுத்தனத்து இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. பொண்ணை பெற்றவங்க பெரும்பாலும் என்ன செய்யறாங்க?
பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தோன்னு எப்படியாவது தனியாக போயிடும், மாமியார் உன்னை விடவே மாட்டான். நமக்கு இங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரி துர ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே போல் தாய் மகனை பெற்றவங்களும் என்ன செய்கிறாங்க, ஐயோ பொண்டாட்டி கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கு, மாமியார் கிட்ட அப்படியும் கிளப்புறாங்க. இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்க, நமக்கு எதுக்கு வம்பு, நாம் நல்லா இருந்தால் போதும், இவன் எங்கேயோ போய் தனியாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு சுயநலவாதி. நான் உங்களுக்குன்னு சொல்லலை, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் மட்டும் கேட்கல, இந்த செய்தி யார் கேட்குறாங்களோ எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பிரிந்து போவது ஒரு தாய்க்கு மகனாற்றுகிற கடமை அல்ல. ஒரு மகனா இருந்த தாயை கடைசி வரையிலும் அவங்கள பராமரிக்கிறவன் தான். மனைவியும் சரி, பிள்ளைகளையும் சரி, குடும்பத்தையும் சரி, தாயும் சரி. எத்தனையோ ஓமைகளை கூட நிறைய பேர் சொல்லி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 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 சின்ன ஒரு பையன் என்ன செய்தானா, அவங்க பாட்டி செத்து போன உடனே அந்த பாட்டி பயன்படுத்தின அந்த பழைய பிளேட் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சானா. ஏண்டான்னு கேட்டது, நாளைக்கு உங்களுக்கு அதான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதனால கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்க மகனை நேசித்தா உங்களுக்கு கொடுத்த மகன் கர்த்தர் கொடுத்த நல்ல பிள்ளைங்கிறத முதல்ல நம்புங்க. உங்களுக்கு மருமகளை எப்படி கொடுப்பாருன்னு சொன்னா, என் ஆண்டவர் எனக்கு நல்ல மருமகளை கொடுப்பார், நம்புங்க. வாயாடியா இருந்தா கூட இந்த வாய் மாறுன்னு நம்புங்க. முதல்ல உன் மருமகளை நம்புங்க, முதல்ல உங்க சொந்த பிள்ளைய நம்புங்க, முதல்ல உங்க குடும்பத்தை நம்புங்க. என்னைக்கு சுதந்திரங்கிற என்ன மனிதனுக்குள்ள வந்ததோ அன்னைக்கு தாங்க பாவமே ஆரம்பிச்சு. இந்த உலகம் ஏன் அந்த நிலைக்கு போச்சு தெரியுமா? முதல் பாவம் எங்க தொடங்குச்சு? முதல் பாவம் எங்க தொடங்குச்சு? முதல் பாவம் பரலோகத்தில் தொடங்குச்சு. எப்படிங்க அப்படின்னா வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்வோம். ஏசாயா புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுவோமா? ஏசாயா 14வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 11ஆம் வசனத்திலிருந்து படிங்க. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாய. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழவட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்று, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. முதல் பாவம் அன்னைக்கு தான். அன்னைக்கு முதல் பாவம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த இடத்துல முதல்ல தேவன் காப்பாற்றுகிறதற்கு படைக்கப்பட்ட அந்த கேரூப் தன்னை தேவனுக்கு மேல சிந்திக்க ஆரம்பித்து, தனி நான் பெரிய ஆளா வந்துருவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், என்னைக்கு தாங்குற எண்ணம் வந்ததோ, சுதந்திரம் பிரிஞ்சிருக்கணும், இவரோடு எதுக்கு இருக்கணும், அந்த எண்ணம் என்னைக்கு பிறந்ததோ அன்னைக்குதான் முதல் பாவம் உண்டாச்சு. உடனே அவனை அங்கிருந்து கீழே தள்ளியாச்சு. கீழே தள்ளி அவன் விழுந்துட்டான். விழுந்த உடனே இந்த தூதனை வேண்டான்னு சொல்லி அடுத்த மனுஷனை உண்டாக்குனார். அந்த மனுஷனுக்குள்ள எப்போ தான் சுதந்திரமா இருக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சோ, அங்க பாருங்க, சர்ப்பம் வந்து ஏவாளை பார்த்து பேசுது, இந்த பழத்தை சாப்பிட்டா அவர் தேவனா இருக்கிறது போல நீங்களே தேவனாயிடுவீங்க. நீங்களே தேவனாயிட்டு அவர் எதுக்கு உங்களுக்கு தேவனா இருக்கணும்? அதனால நீங்களே உங்க கண்களெல்லாம் திறக்கப்படும் அப்படின்னு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய உள்ளத்துல நஞ்ச விதைச்சான். உடனே அவங்கள என்ன செய்தாங்க, அதை அவ பறிச்சு அதை புசிச்சுட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தான். இவன் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறது ஆன்னு கேட்டுட்டு இருந்தான ஒளியே, அடியே நீ இப்படி செய்யக்கூடாது, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை ஆண்டு கொள்ள சொல்லி இருக்கிறார், நான் சொல்றது நீ கேளு, இங்கிருந்து வா அப்படின்னு கூட்டிட்டு போயிருந்தான்னா இந்த உலகம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ சுதந்திரம் என்கிற எண்ணம் உருவாகிறதோ, தனி கொடுத்தணும், தனியா போகணும், நான் தனியா இருக்கணும், நான் வேற மாதிரி, நீ வேற மாதிரி இல்லைங்க. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணுமே ஒழிய வேற மாதிரின்னு போயிடாதீங்க. முன்மாதிரியா தான் நாம இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு நாம ஒரு முன்மாதிரி. மருமகளுக்கு அவ குழந்தை பெத்தெடுத்தா அந்த குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு மாமியாராகிய நீங்க ஒரு முன்மாதிரி. அப்படிதான் வரணுமே ஒழிய உங்களை பார்த்து பார்த்து தான் அந்த மருமக வளரணும். எங்க மாமியார், எங்க அத்தை, எங்க குடும்பம், எங்க வீட்டுக்காரரு அந்த உறவுல வரட்டும்.
அதை விட்டுட்டு தனியை கொடுத்து நான் அனுப்புனீங்கன்னு சொன்னால் நாளைக்கு பிரச்சனைகள், அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை இருக்காது. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, வாலிபர்களுக்கு நிறைய தெரியாது, எடுத்தமா கமத்தமான்னு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா என்ன. ஒரு நாள் அதான் நான் வந்து சினிமா டிவி இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யதார்த்தமாக ஒரு சில கிளிப்பிங்கை பார்த்தது தான் சொன்னேன். அந்த கோபிநாத் அவங்களுடைய தான். அதில் அந்த கோபிநாத் கேட்குறாங்க, அந்த ஒரு சிலரை பார்த்து, விவாகரத்து ஆனவங்க பெண்கள், விவாகரத்து ஆன ஆண்கள், அவங்கள உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் விவாகரத்து பண்ணிட்டது கொடுத்து வருத்தப்பட்டது உண்டா, ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருக்கான்னு சொன்னால் ஒரு அம்மா சொல்லுது, அந்த அம்மா எனக்கு மிகுந்த வருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன வருத்தம் சொல்லுங்கன்னு சொன்னப்போ அவங்க சொல்கிறாங்க, விவாகரத்து ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சுன்னாங்க. உங்கள் புருஷனை பார்த்தா நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னோன்னு அவன் காலில் விழுந்து அழணும்னு தோணுதுன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் வீட்டுக்காரரோடு எனக்கு சண்டை வந்தது. எங்கள் சகோதரர்கள் என்ன செய்தாங்க, அவனை விட்டு வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என் அண்ணங்க இருக்கிறாங்க போடான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் இன்னைக்கு அவரை பார்த்தா எனக்கு மன்னிப்பு கேட்கணும் போல தோணுது அப்படின்னு அந்த பொம்பளை சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்களே, போய் உங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்துக்க வேண்டியது தானே அப்படின்னா. இல்லை, நான் வந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு அவருடைய அம்மா, நீ இப்படியே இருக்க வேண்டாம், உனக்கு நான் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கல்யாணம் கட்டி 2 குழந்தை இருக்குது. இன்றைக்கி அவர் மனைவி குழந்தைகளோடு இருக்கிறாரு, இன்றைக்கி நான் தனியாக இருக்கிறேன். ஏன் தனியாக இருக்கிறீங்கன்னப்போ, என்னுடைய அண்ணமாருங்க என்னை ஒரு 2 வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்த உடனே என்னை பாரமாக கருதி ஒதுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நான் தனியாக நிற்கிறேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கவனிங்க, வாலிபர்களுக்கு என்ன செய்யறங்கிறது தெரியாது. அதனால தான் ஒரு மாமனாரோ ஒரு மாமியாரோ ஒரு குடும்பத்தில் பெரியவங்க இருந்தால், கவனிங்களேன், யார் வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்களோ, உலக பிரகாரமாக நான் சொல்லணும்னு சொன்னால், யாருக்கெல்லாம் தாத்தா பாட்டி இருக்கோ, யாரெல்லாம் தாத்தா பாட்டி கூட வளருதோ, அந்த குழந்தை தாங்க கொடுத்து வச்ச குழந்தைங்க. எந்த குழந்தை தனி குடுத்தல தனியா இருக்கிறோ, ஒருவேளை நல்லா சாப்பிடுறதுக்கு கிடைக்கலாம், ஆனா அதுதான் பாவப்பட்ட குழந்தை. அந்த குழந்தைக்கு அன்பு தெரியாது. அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்த உடனே பாருங்க, ஃபாரின்ல சுதந்திரம் விட்டு பாட்டி ஏதோ எச்சரித்த உடனே ஊர்ல வீட்டுக்கு, சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிருக்கான். கேம் ஆடும் பொழுது அவங்க பாட்டி தடுத்ததுக்கு அவங்க அப்பா துப்பாக்கி கொண்டு சுட்டுட்டாங்க. அவ்வளவுதான் அவனுடைய வளர்ப்பு. அதனால கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் அப்படி இந்த குழந்தைகளை நல்லா வளர்த்து பாருங்க. அந்த தாத்தா பாட்டி அம்மா அம்மாச்சி அப்பத்தா அப்படி அதை வளர்கிற குழந்தைங்க, அந்த பாசம், அடுத்தவங்களை நேசிக்கிற சுவாபம், இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல குணங்கள். நீங்கள் நம்மனாலும் நம்பாட்டியும் சரி, நான் பார்த்த அளவில், நான் கண்ட அளவில், நான் அறிந்த ஒன்று, வேதம் கூட அப்படி தான் சொல்லுது. வேதத்தில் கூட பாருங்கள், பிரிஞ்சு போக சொல்லலை, சேர்ந்து இருக்கும்படி தான். குடும்பமாக பைபிளில் படிக்கிறோம், கோத்திரமாக எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்க. அப்படி ஒருமனப்பட்ட இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நீங்க ஒருமனப்படுங்க. கஷ்டங்கள் இருக்கலாம், சண்டை இல்லாத குடும்பம் எங்க இருக்கு? அதனால கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஒருமனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், பிசாசு குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்குங்க. பிசாசு என்ன செய்தான், நிறைய இன்னும் எசேக்கியேலுடைய புத்தகத்தில் கூட போய் படிக்கலாம். நேரம் இல்லை, அதனால் அங்கே போக வேண்டாம், நம்ம வேகமாக முடிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மேட்டுமையான எண்ணங்கள் வராமல் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின புத்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தின புத்தகம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் உண்மைதான். உங்களுக்கு நல்ல வேலை கொடுப்பார், ஐஸ்வர்யம் வரும், ஆஸ்தி வரும், வெள்ளியும் பொண்ணு உங்களுக்கு சேரும். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. சங்கீதம் 112 3ஆம் வசனம் சொல்லுது. 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கும். ஓகே, நல்லது வச்சுக்கோங்க, நல்லது, உயர்வு, நல்ல வேலை கிடைக்குதா, நல்ல கம்பெனி நிர்வாகம் பண்றீங்களா, எல்லா நன்மைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாய் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும் உங்களுடைய வாஞ்சியும் தேவனுடைய சித்தமும். அதுதான் தேவன் உங்களுக்கு நிச்சயம் நிறைய கொடுப்பார். ஆனால் நாம செய்ய வேண்டியது என்ன? தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டப்பா, இந்த வாழ்க்கை நான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. யோசேபாத் என்ன செய்தான்? யுத்தம் பெருகின உடனே உபவாசத்தை கூறிவித்தான், விசுவாச அறிக்கைகளை செய்தான். குடும்பமா பாலுன்ற குழந்தையை முதற்கொண்டு புருஷன் பெரியோர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தில் போய் ஜெபித்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் அதான் சொல்றேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் மருமக உங்களோடு சேர்ந்து வாழ்றதுக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா, 3 பையன் இருக்கிறானா, உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் 3 மருமகளை கொடுப்பார். 3 மருமகள் வந்தாங்களா, 3 பிள்ளைய பெற்றாங்கன்னா அந்த வீடு எவ்வளோ ஒரு பெரிய குழந்தைகள் எல்லாம் இருக்கு. அதுதாங்க ஒரு, அதாவது உலகத்தான் கூட ஆண்டு அனுபவிச்சு சொல்றான். இந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கு பாருங்க, குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளார். அந்த குழந்தை பேச்சுங்களை, இந்த சிறந்த குழந்தைகள் எல்லாம் பாருங்க, நீங்க கல் நெஞ்சம் உள்ளவங்களா இருந்தா கூட சின்ன குழந்தை உங்களை பார்த்து சிரிச்சா உடனே உங்க மனசு மாறிடும் தெரியுமா? அந்த குழந்தைய பார்த்த உடனே நீங்க குழந்தைய மாறிடுவீங்க.
டூ 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வளர்ந்தவங்கிறதையே மறந்துடுவீங்க. அது உண்மைதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் பார்க்குறத நாங்கள் அப்படி இல்லை, எப்போவுமே அப்படி தான் இருப்போம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரக்காம நீங்கள் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இதுல உங்களுக்கு புரியுதா பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கிரீடத்தை கொடுப்பார். கிரீடம் என்ன கிரீடம்? புத்திர பாக்கியம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, பலவிதமான உயர்வை உங்களுக்கு கொடுத்தா அது கிரீடமா இருந்தா சந்தோஷமா வச்சுக்கங்க. நல்லது, சந்தோஷப்படுங்க. இன்னும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிறைய கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்கிறவர், நிறைய கொடுப்பார். இங்க பைபிளை படிக்கிறோம், நாம செய்ய வேண்டிய ஒரு விதத்தை கவனிக்கிறோம். இந்த இடத்துல 24 மூப்பர்களுடைய தலையில் என்ன இருந்தது? ஒரு கிரீடம் இருந்தது. அவர்கள் சிரசில கிரீடம் இருந்தது. ஆனா ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் எப்படி தாழ்த்துகிறார்கள் சொன்னா, அடுத்து 10ஆம் வசனத்தை படிங்க. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்தார்கள். இங்க கவனிங்க, ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து கொள்ள வருகிற தேவ பிள்ளைகள், உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு பிரதர், இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர முடியாது பிரதர் அப்படின்னு சொல்லாம, என்ன இருந்தாலும் அத்தனை கிரீடத்தை வச்சிருக்கிறீங்க இல்லையா? வேலை, அந்தஸ்து, ஆஸ்தி, பொறுப்பு, கடமை என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுட்டு முகங்குப்புற சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஏன் அவர்களை கர்த்தர் உயர்த்தினார் சொன்னா, எந்த நிலையிலும் கிரீடம் தலையில் இருக்கிறதுனால கிரீடத்தோடு சுத்தல, அந்த கிரீடத்தை எடுத்து அந்த சிம்மாசனத்தில் வச்சுட்டு முகங்குப்புற அவருடைய சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே இந்த சிங்காசனம், இந்த ஐஸ்வர்யம், இந்த ஆஸ்தி, இந்த கிரீடம், நன்மையான ஈவு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம், பேரும் புகழும் எல்லாம் உம்மாலே வந்தது, நீர் ஒருவரே ஜீவிக்கிறவர் சொல்லி தங்களை சாஷ்டாங்கமாய் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்தார்கள். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உயர்வு உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிற பாருங்க. இன்னைக்கும் இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பெருக்கிக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமா ஈரான் நாடு, அம்மாஸ்ங்கிற அமைப்பு, இஸ்புல்லாங்கிற அமைப்பு, இஸ்புல்லா அமைப்பும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இவங்கெல்லாம் பலவிதமான யுத்தத்தை நடப்பிக்கிறதுக்கு இந்த இஸ்புல்லாவும் அமாஸ்ங்கிற அமைப்பும் இவங்க ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. அவங்க வீடியோவை ரிலீஸ் பண்ணி இஸ்ரவேலுக்கு அனுப்புறாங்க. எங்க கிட்ட அண்டர் கிரவுண்ட்ல போகக்கூடிய மிசோல், அண்டர் கிரவுண்ட்ல அத பூமியை தொலைச்சிக்கிட்டு உள்ள போகிற மிசோல் நாங்க வச்சிருக்கிறோம். அது வீடியோ எடுத்து காட்டுறாங்க. அது அப்படியே தொலைச்சிக்கிட்டு உங்க பட்டணத்துக்கு உள்ள போயிடும். அது உள்ள போய் வெடிச்சதுன்னு சொன்னா அத்தனை பேரும் காலி ஆயிடுவீங்க. அத்தனை பெரிய ஆயுதங்களை நாங்கள் வச்சிருக்கிறோன்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு இவங்க வீடியோவை காட்டுறாங்க. ஆனால் அவங்க பாருங்க, படமாடா காட்டுறீங்க, நாங்களும் வச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு அதிக அதிக பவர் உள்ள அந்த அந்த ஜட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அது பல 1000 கிலோமீட்டருக்கு அடியில் கூட என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிரும். நீ எங்க வங்கில புகுந்தாலும் உன்னால அப்படியே தூக்கிட்டு வர்றதுக்கு எங்ககிட்ட என்ன இருக்கு? அதான் நல்லா கவனிச்சு பாருங்க. ஈரானிய நாடெல்லாம் பெரிய நாடு. ஈரானிய நாடுக்கு எல்லாம் அந்த நிறைய கண்ட்ரி ஒன்று கூடுது. ஆனால் இவங்கெல்லாம் ஒன்று கூடுன உடனே இஸ்ரவேலுக்கு இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா? அமெரிக்கா சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த ஈரான் நாடு யுத்தத்துக்கு வந்தால் நாங்கள் உள்ளே இறங்குவோம். இஸ்ரவேலுக்கு சாதகமாக யார் இறங்குவோம்? அமெரிக்கா இறங்கும். ட்ரம்ப் சொல்றாங்க, நாங்க இந்த இஸ்ரவேலுக்கு ஆதரவா நாங்க வருவோம். ஜோ பைடன் சொல்றாங்க, இஸ்ரவேலுக்கு ஆதரவா நாங்க வருவோம். இந்த கமலா ஹாரிஸ் அவங்க அறிக்கை கொடுக்கறாங்க, இஸ்ரவேலுக்கு ஆதரவா நாங்க வருவோம். உலக நாடுகள் சொல்லுகிறது இஸ்ரவேலுக்கு. கவனித்துக் கொள்ளுங்க, இப்படி எல்லாருடைய கண்கள்ல இன்றைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். அதனால்தான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு விரோதமா அண்டர் கிரவுண்ட்ல மிசோல வச்சு அடிக்க நினைச்சாலும் சரி, மேலே இருந்து பார்த்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து அவனுடைய மிசோலை செயலற்று போக செய்யக்கூடிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ பயப்படாத,
இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணை, அவர்தான் உனக்கு கேடகம். நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படி சொன்னா, உலகத்தில் அநேகர் விதத்தில் எதிரியாக எழும்பினாலும் பலவிதமான சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் இவங்க எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கிற அணுகுண்டை காட்டிலும் அதிக வல்லமை வாய்ந்த வேத வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த வசனம் நம்மை வெட்கப்படுத்தாது. நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பெருகின பொழுது யோசேபாத் செய்தது ஒரே ஒரு காரியம் தான். ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி அவர்களை உபவாசிக்க, அவர்களை ஜெபத்துக்கு நேரா வழி நடத்த ஆரம்பிச்சிட்டான். பாடுனாங்க, துதிச்சாங்க. வேதம் சொல்லுது, அவர்களுக்குள்ள ஒரு மனுஷனை எழுப்பினார். அந்த மனுஷன் எழுப்பி சொல்றான், ஜனங்களே கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு சொல்லுகிறோம், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை அருளுகிறவர், உங்களுக்கு நன்மை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறபடி இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, ஜனங்களை நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக நீங்க புறப்படுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றான். இன்றைக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ தாசர்களை பார்த்து சொல்றோம், நீங்க சந்தோஷமா புறப்பட்டு போங்க, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த 9வது மாதத்திலே கர்த்தருடைய வேதம் கடந்த 8 மாதத்தை கண்ணின் மணியை போல பாதுகாத்த கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த யுத்தங்களை, இந்த வீழ்ச்சிகளில் இருந்து, இந்த தோல்வியில் இருந்து இந்த மாதத்தில் கர்த்தர் உயர்வை கொடுப்பார். எதை இழந்தீர்களோ அதுக்கு அதிகமாக பெற்றுக் கொள்ளும்படி இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் வழி உங்களுக்கு திறப்பார். ஒரு வழி உங்களுக்கு அடைக்கப்பட்ட 7 வழியை கர்த்தர் திறக்கிறவர். ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், அப்பா எங்களோடு கூட இருக்கிறவர். இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம், இது போல எது வந்தாலும் நாங்கள் ஆலயத்தில் ஓடி ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்ப்போம் என்று. அப்படியே அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். நோக்கி பார்த்தவுடனே தேவன் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். இன்றைக்கு உங்க வீட்டில் ஜபத்தை நிர்ணயம் பண்ணுங்க, குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க, கர்த்தரை நம்புங்க, பாடுங்க, துதிங்க. தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவர், இரக்கமுள்ள தேவனே, கேட்ட வேத வசனத்திற்காக முடிய பாதபடியில் வருகிறோம். இந்த மாதத்தில் கடந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து, சபையாரை பார்த்து சொல்லுகிறோம், உங்களுக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று வாழ்த்தி முடிய பிள்ளைகளை அனுப்புகிறோம். இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. குடும்பமாய் வாழ்ந்து பேர் பெற்றவர்களாய், கிருபை பெற்றவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இந்த சமுதாயத்தில் ராஜரீக வாழ்வு வாழ தேவன் கிருபை தருவீராக. இவர்களோடு இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆளுகை ஆசீர்வதி உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. உடைய கருத்தில் கொடுக்கிற ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.